சக்தி அண்ணா இங்க வாடா. வரண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏன்டா உனக்கும் கல்யாணம் பண்ற வயசாச்சு, எந்த பொண்ணை காமிச்சாலும் வேண்டாம் வேணாம்னு சொல்றியாமா? உங்க அப்பா உங்க அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப கஷ்டமா பேசுறாங்கடா. அண்ணா ஒரு நல்ல ஃபோன் கூட கிடையாதுண்ணே, எனக்கு வெளியே போகலான்னு பார்த்தா ஒரு நல்ல வண்டி கூட கிடையாதுண்ணே. அது கூட ஏண்ணே எனக்கு சொந்த வீடு கூட கிடையாதுண்ணே. நான் இவ்வளவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேண்ணே. நான் அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா என் கூட சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டுருனேன். அதனால தான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டேனே. ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேனே. பணம்லாம் நல்லா சம்பாரிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவேன். சக்தி இதெல்லாம் யோசிச்சுன்னு வச்சுக்கவே இங்க பாதி பேத்தி கல்யாணம் ஆகாதுடா. ஏன் எனக்கு கூட கல்யாணம் ஆகாது. நீ சொல்ற இல்ல, இந்த போனு, இந்த வண்டி, இந்த வீடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தான்டா. எப்ப வேணா நீ சம்பாரிச்சு வாங்கிக்கலாம். ஆனா உண்மையான சொத்து எது தெரியுமா? நல்ல உழைப்பும் நல்ல குணமும் தான்டா உண்மையான சொத்து. டேய், நீ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னாடி வரலாம் நீ நினைக்கிற. உன்னை கல்யாணம் பண்ணி போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவடா. உன்னை புரிஞ்சுக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்காடா. சேர்ந்து உழைங்க, அதுதான் உண்மையான வாழ்க்கை. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்காடா.